வந்து இம்ரான் கான் வந்து சிறையில இருந்தே வின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் வின் பண்ணுவார் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியே அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் பாகிஸ்தானோட நிலைமை எப்படி சார் இருக்கும்? ப்ளஸ் கொஞ்ச காலமாகவே அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ரொம்பவே பின்தங்கி இருந்தாங்க. ஸோ இனிமேல் அவங்களோட பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும்? vấn đề cường thế cả có nén để cường thế tệ mà cái tiếng này cường thế đó cái bấn nén để cường thế kệ đó sang cái chỉ đường thế đó cái nén để cường thế đó cái cường thế cường thế đó rất là đừng để cường thế đó cái nén để cường thế tệ đó cái nén để cường thế đó có để cường thế đó cái cái cường thế để cường thế đó cái nén để cường thế đó cái nén để cường thế đó cái bấn nén để sang thế đó cái nén để bấn nén để sang thế đó cái tiếng nhắn đừng cái tệ mà cái sáng để kiền thế cả cái để cường thế này đó cái tiếng nhắn đừng thế đó cái tiếng cái đừng cái tệ mà cái mấy tiếng nhẹ đừng cái bê ஒரு நல்ல ஒரு வழி நல்லபடியாக வின் பண்ணியிருக்கார். அதுவும் இன்னொருத்தரை நியமித்து அவர் மூலியமாக வழி பண்ணுவார். அப்புறமா இவரோட சிறை தண்டனையினால வெளியே வந்துடுவார். 6 மாதம் இல்லை 1 வருஷத்தில் இவருக்கு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து ஒரு நல்ல ஆனால் மெயினாக இப்போ பாகிஸ்தான் எக்கனாமிக்கோட ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் எப்படி பண்ணணுமோ இந்த கட்சி பண்ணும். ஓகே சார். முக்கியமாக இந்த இம்ரான் கானோட வழி வந்து அருமையாக பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து நல்ல ஒரு வழியாக இதை வந்து பண்ணி நடத்தி எடுத்துன்னு போவார். இது இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாகவே கிட்டத்தட்ட சுதந்திரமானதுலேருந்தே அது வந்து பர்டிகுலராக ஒரு 50 வருஷமாக பார்த்தா அவங்களோட எதிர்நோக்குகள் வந்து எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்குது. நிறைய வழிகள் முயற்சி பண்ணி அவங்க சரியான ஒரு அரசியல் வந்து தேர்ந்தெடுக்காமல் ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் அவங்க நோக்கங்கள் வேறு வழி கிடையாது. மக்கள் செயல் பண்ணியே ஆகணும். அந்த மக்கள் பண்ணி ஒரு டெவலப் எடுத்துன்னு வரக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த இம்ரான் கானோட கட்சி அருமையாக பண்ணுவாங்க. அது இல்லாமல் நிறைய வழியில் நிறைய பொருளாதாரத்தில் விலையேற்றங்கள் அதிகம். அங்கெல்லாம் பெட்ரோல் டீசல்ஸ் நிறைய ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. அது மூலிமா அத்தியாவசிய பொருட்கள் நிறைய இருக்குது. அந்த கண்ட்ரிலையும் பயிர் தொழில்கள் நிறைய அந்த பயிர் தொழில்கள் நிறைய வளம் பெறுத்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சட்டத்திட்டங்கள் மாறப்போகுது. நல்ல வழிகள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நிறைய எக்கனாமிக் நிறைய இடத்துல ஃபாரின் கண்ட்ரியில் கடன் வாங்கி தன்னோட எக்கனாமிக் வந்து பொருளாதாரத்தை நியமிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் அந்த பாகிஸ்தான் கண்டிப்பாக வரும். அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்லலாம்.